ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. கந்தர் அலங்காரத்தோட 72, 73வது பாடல்களை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த முத்து மலரானது சாகும் போதாயினும் முருகனை நினைக்கும் போல் அவர்களுக்கு ஒரு தாழ்வும் இல்லை அப்படிங்கிற தலைப்பால இந்த மாலையில இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் இப்பொழுது நாம் அனுபவிப்போம். அதான் என்ன சொல்லுவா, எப்பவாவது அந்த ஒரு நாமா வரணும், முருகன் நாமா. அதுக்கு அந்த காலத்துல குழந்தைகளுக்கு பெயர் நல்லா சுவாமி பெயரா வைப்பா கூப்பிடும் போதே. அப்போ அந்த அஜாமலா உபாக்கியானத்துல கடைசி பையனுக்கு நாராயணா அப்படின்னு பேர் வச்சதுனால நாராயணான்னு அவர் பையனை கூப்பிட்டா கூட பகவான் நாமத்தை சொன்னதா பகவானுடைய யமதூதர்கள் எல்லாம் பின்போக சொல்லி அவரோட தூதர்கள் விஷ்ணு உலகத்துக்கு கூட்டிட்டு போக வருவான்னு சொல்லுவா. அப்போ அந்த சாகும் தருவாயிலாவது பகவான் நாமாவை நீ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி குழந்தைகளுக்கு முருகன், கிருஷ்ணன், சங்கரன் அப்படின்னு அழகழகான பெயர், பெண்களுக்கும் நல்ல பெயர். இந்த காலத்துல எல்லா பெயரும் அப்படியே ஒரு மாதிரி இதிலெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டோ கூப்பிடுறதும் சிண்டு பிண்டோ இந்த மாதிரிலாம் கூப்பிடுவா. அது மாதிரி கூப்பிடுறதோட இந்த நாமாக்கள் சொல்றிய அந்த பேர் வைக்கும் போது நம்மள அறியாமலேயே அந்த நாமாவை சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பகவானை சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் பகவானை நீ சொல்லாட்டாலும் அந்த குழந்தை பேரை சொல்லி கூப்பிடுவே இல்லையா, அஜாமலன் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த காலத்துல பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பேர் வைக்கும் போது நெட்ல போய் தேடி எல்லா பேர்லாம் வைக்கிறா. ஆனா உஷான பேர் வச்சா தப்பு இல்லை, நிஷான பேர் வைப்பா. ஆர்த்திங்கிற பெயர் வைக்கவே கூடாது அப்படிங்கிறா. அப்ப இந்த ஆர்த்தினா கஷ்டம் துன்பம்னு பேர் வருது அப்படிங்கிறா. அப்ப ஆர்த்தினா கஷ்டத்தை நீ கூப்பிடுற மாதிரின்னு சொல்லுவா. நிஷானா இருட்டுன்னு சொல்லுவா. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பெயர்கள் வைக்கிறது கூட பகவன் நாமாவை வைக்கும் போது அதை சொல்லும் போது நமக்கு அதனால ஒரு புண்ணியம் சேருகின்றது அப்படிங்கிறதுனால இந்த காலத்துல கிருஷ்ணமூர்த்தின்னு கிச்சா, சுந்து, அந்து அப்படின்னு கூப்பிடுவா. அது நல்ல முழு பெயரை அழகா பகவான் பெயரை சொல்லி கூப்பிட்டா நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ங்கிறதுக்காண்டி தான் இந்த பெயர்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு அழகான பெயர் வைப்பா. இதுல அவர் தான் அருணகிரியார் என்ன சொல்றார், சாகும் போதாவது நீ முருகனை ஒரு தரம் நினைத்தால் உனக்கு இந்த தாழ்வுங்கிறது வராது, அவர்களுக்கு தாழ்வே கிடையாது அப்படின்னு எப்படி சொல்றாருங்களா. இந்த பாடல்கள் நிறைய நீங்க அனுபவிச்சிருக்கலாம். அந்த முன்னிக்கு விழிக்கு துணை அந்த பாட்டு சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பாடல்களும், இந்த பாடல்கள்லாம் நிறைய உபன்யாசம் பண்றவாள்லாம் முருகனை பத்தி சொல்லும் போது இந்த பாடல்கள்லாம் அழகா எடுத்து சொல்லியிருக்கா. நாம இப்ப அந்த பாடலை இப்ப அனுபவிக்கலாம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு தாழ்வில்லையே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. முருகனுக்கு எத்தனை பெயர்கள் அழகா சொல்லியிருக்க. சேந்தன், சேந்தன் சிவந்த நிறத்தோட இந்த இதுல மருவி வந்திருக்கு. சேந்தன் சிவந்த மேனி உடையவன், நிறத்தை சிவந்த மேனி உடையவன் சேந்தன். கந்தன்
6 முகங்களை உடையவன் கந்தன். அதனால அவருக்கு பெயர் கந்தன். 6 முகங்களை உடையவனை, செங்கோட்டு வெற்பனை, செங்கோடு திருச்செங்கோடு மலையில் எழுந்தருளி இருப்பவனை, செங்கோட்டு வெற்பனை. வெற்பன் எது? ஏன் வெற்பன்? செங்கோட்டு அந்த மலையில் எழுந்தருளி இருப்பவன் செஞ்சுடர் வேல் வேந்தன், சிவந்த ஜோதி, இதுவும் செம்மை. சேந்தன் செஞ்சுடர் அப்படிங்கிறதுல சிவப்பு நிறத்தை குறிக்கின்றது. சிவந்த ஜோதி, சுடர், சுடர்னால விளக்கோடு சுடர் சொல்லுவோம் இல்லையா, அப்போ அது பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அதனால ஜோதி, சிவந்த ஜோதியை உடைய வேல் வேந்தன், வேலுக்கு இறைவன், வேலுக்கு தலைவன், அரசன். அப்பேற்பட்ட அந்த வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோன், செந்தமிழ், செந்தமிழோட இலக்கண இலக்கியங்களை பரப்பியவன், அத செந்தமிழ் நூல் உரித்தோன் அப்படிங்கிறார். தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள்னாலே முருகனை குறிக்கிறதாக அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கான். அப்ப தமிழ் கடவுள் முருகன். அதனால செந்தமிழ் நூல் விரித்தோன், இலக்கண இலக்கியங்களை பரப்பியவன். விலங்கு வள்ளி காந்தன், எப்பேற்பட்டவன்? வள்ளி நாயகியின் காதலன், கணவன், காந்தன், மனதிற்கு பிடித்தவன், வள்ளி நாச்சியாரின் மனதிற்கு உகந்தவன் அப்படிங்கிறதுக்காண்டி வள்ளி காந்தன். கந்த கடம்பன், கந்தம், கந்தம்ங்கிறது என்னது? அது கந்தன், இது கந்தம். கந்தம் கடம்பனை, கந்தம் அப்படிங்கிறது வாசனை. இந்த வாசனை பொருந்திய கடம்ப மலர் மாலைகள் அணிந்தவர். அப்போ கந்தன் கந்தம் அப்படின்னா, கந்தம் அப்படிங்கிறது வாசனை, அது கந்தன் அப்படிங்கும்போது 6 முகங்களை உடையவன். இது காந்தனை, கந்த கடம்பனை, கந்தம் வாசனை. இந்த வாசனையுடைய கடம்ப மாலர்களை, மலர் மாலைகளை அணிந்தவன் கந்த கடம்பனை. கார்மயில் வாகனன், கார்மயில், கரிய மயில், கரிய மயிலை, கார் மேகங்கள் எப்படி இருக்கும்? கார் மேகம், மேகம்ங்கிறது சாதாரணமா வெண்மை நிறத்தை உடையது. பார்த்தாலே தெரியும், வானத்துல நீங்க ஆகாயத்துல பார்த்தீங்கன்னா மேகங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும், வெண்மை நிறத்துலதான் இருக்கும் மேகங்கள். கடலில் இருந்து நீரை எடுத்து கொண்டு மழை பொழிவதற்கு முன்னால கரிய நிறத்தை உடையதாக இருக்கும் அந்த மழை மேகங்கள். அதனால தான் அது கிருஷ்ண பகவானுக்கு கார்வண்ணன் அப்படிங்கிற பெயர். என்னன்னா, மேக நிறத்தை உடையவன், சியாமள வண்ணன் அப்படின்னா கிருஷ்ண பகவானுக்கு பெயர் உண்டு. இப்போ இது கார் அப்படின்னா கரிய மயில், அந்த கார் நிறம் கரிய மயிலை வாகனமாக உடையவனை. சாகும் சாந்துணை போதும், நாம சாகும் போது, இது இந்த இலக்கண இதனால சாகும் துணை போது அப்படின்னு சொல்ற, சாந்துணை போது அப்படின்னு சொல்ற. அந்த மரண காலத்திலாவது நீ என்ன பண்ணணும்? அப்பவாவது மறவாதவருக்கு ஒரு தாழ்வும் இல்லை. அப்பவும் கூட அந்த முருகன் நாமத்தை நீ சொல்லிட்டீங்கனால் உனக்கு அந்த சாகும் தருவாயில் நீ சொல்வதற்காக உனக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அருணகிரியார் எடுத்து. இந்த பாடல் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பாடல், எல்லாராலையும் கேட்கப்பட்ட பாடல்கள் இது. இப்போ இந்த அர்த்தம் என்ன அழகா இருக்கு பாருங்க. சிவந்த மேனி உடையவனை, 6 முகங்களை உடையவனை, திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருப்பவனை, செங்கோட்டு வெற்பன், வெற்பம்னா மலை, கிரௌஞ்சகிரி வெற்பம், அதையும் தன்னோடு வேலினால் அதை தூளாகும்படி செய்தவன், அந்த நாளும் வெற்பன், செங்கோட்டு வெற்பன், செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருப்பவனை, செஞ்சுடர் வேல் வேந்தன், எப்படிப்பட்டவன்? சிவந்த ஜோதியை உடைய வேலுக்கு இறைவன். இதுல எத்தனை செம்மை வந்திருக்கு? சேந்தன், செங்கோட்டு வெற்பன், செஞ்சுடர்வேல், செந்தமிழ் நூல் விரித்தோனை அப்படின்னு சொல்ற. இப்ப செந்தமிழின் இலக்கண இலக்கியங்களை பரப்பியவனை, வள்ளி நாயகியின் காதலனை, வாசனை பொருந்திய கடம்ப மலர் மாலைகளை அணிந்தவனை, கரிய மயிலை வாகனமாக உடையவனை, மரண காலத்திலாயும் நீ சிறிதளவாது நினைப்பாயின்
அப்படி மறக்காதவருக்கு எந்த குறைபாடும் கிடையாது, ஏற்படாது அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அருணகிரியார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். முருகன் எப்பேற்பட்டவன்? சிவந்த திருமேனியை உடையவன், அதனால சேந்தன் அப்படின்னு சொன்னார். செவ்வேள் அப்படிங்கிற பெயரும் முருகப்பெருமானுக்கு உண்டு. கார்மயில் வாகனன் சொன்னார். கார்காலத்தை குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கலாம். இல்லை, மேகத்தை பார்த்தாலும் மயிலுக்கு சந்தோஷம் இல்லையா? அது அப்படியே தன்னுடைய தோகையை விரித்து ஆடும். ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் மயில். அப்போ அந்த கார் மயில், கரிய நிறமுடைய மயிலுக்கு ஏன் கார் மயில்னு சொல்றா அப்படின்னு நீங்க சொல்லலாம்னா, ஏன்னா அது கார் பார்த்தா அதுக்கு சந்தோஷம் வரும், அதனால அது கார் மயில். ஆனா மயில் வண்ணம் அப்படிங்கிறது எத்தனை நிறங்கள் அடங்கியது நம்ம பார்த்திருப்போம் தோகையை விரித்து ஆடும்போது. அதனால இந்த இடத்துல சொல்லும் போது கரிய அந்த மேகங்களை கண்டால் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இந்த மயில் இருப்பதனால கார் மயில் வாகனனை அப்படிங்கிறத கொண்டு வந்தார். ஏன்னா இதுல நிறங்களுக்கு அழகா, ஏன்னா பச்சை மயில் வாகனனே அப்படின்னு சொல்லுவா. அப்ப மயில் பச்சை நிறம் மட்டுமா இருக்கு, அதுல எத்தனை அழகு கலர் தான் இருக்கு. மயில் கழுத்து கலர்பா, ஏன்னா அது கலர், அந்த கலர் ரொம்ப ஃபேமஸ். அந்த மயில் கழுத்துல அதுல புடவை இருக்கா அப்படின்னு கேட்பா. அப்போ மயிலுக்கு பச்சை நிறம் இல்லை, அது ஒரு நீலமும் பச்சை எல்லாம் கலந்த ஒரு மாதிரி வயலட், எல்லா கலரும் கலந்துருக்கும் அந்த இதுல. அப்போ ஏன் பச்சை மயில் வாகனம்? அத மாதிரி கார் மயில் வாகனம்னு சொல்லும் போது இது கார் கண்டால் மகிழ்ந்து ஆடக்கூடிய மயில், தோகையை உடைய மயில் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த வேல் விருத்தம், மயில் விருத்தம்லாம் பாடும்போது மயில் விருத்தத்துல மூரி கலாப மயிலே சிறகை வீசி பறக்கும் மயிலான் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த கலாப மயில் தோகையை உடையது கலாபம். அப்போ இதுல கார் மயில் சொல்ற, ஆண் மயில், அந்த தோகையை உடைய அந்த கலாப மயில். அதனால மேகத்தை கண்டு மகிழ்ச்சி அடையும், அதனால அந்த மயிலுக்கு அந்த பெயர் அப்படின்னு சொல்லலாம். இதோட கருத்துரையா நாம என்னத்தை பார்க்கலாம்னா, இதுல சிம்பிளா அழகா சொல்லிட்டார். சாகும் போதாவது நீ பகவானை நினைக்கணும். மற்ற நேரத்துல உனக்கு சொல்றதுக்கு முடியலையா, நீ சாக போற நேரத்துல இருக்க அந்த நேரத்திலயாவது முருகப்பெருமான் நாமத்தை நீ சொல்லு. அப்ப சாகும் போதாயினும் முருகப்பெருமானை நினைப்பவர்க்கு ஒரு குறைவும் வராது, ஒரு குறைவும் அவர்களுக்கு ஏற்படாதுன்னு அருணகிரியார் ரொம்ப அழுத்தம் திருத்தமா உறுதியாக இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கார். இந்த 72வது பாடல். இப்ப 73வது. இந்த மலர் எப்படி இந்த மாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த பாமாலையில் அப்படின்னா, இந்த முத்தான மலர் மாலை எப்படி சரங்களால் கோர்க்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த மாலையில் இணைத்து கொண்டிருக்கின்றார். இந்த 73வது பாடல் என்னதுன்னா, முருகனால அருள் கிடைக்கிறது. அப்போ நமக்கு அருள் வந்ததுனால், பகவான் அருள் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம், எல்லாம் நம்மள்கிட்ட வந்துடும். அப்போ கிடைக்கிற அந்த ஆனந்தம் உங்களால வாய் விட்டு சொல்ல முடியாது. அப்போ முருகன் அருளால நீங்கள் பெறப்போகின்ற பெற்ற அந்த ஆனந்தம் வாய் வார்த்தைகளால சொல்ல ஒண்ணாதது. முருகன் அருளால் பெற்ற ஆனந்தம் சொல்ல ஒண்ணாதது அப்படின்னு இந்த 73வது பாடலுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதை எப்படி இணைக்கின்றார் இந்த மாலையில் நம்ம அனுபவிக்கலாம். போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதொன்று வந்து வந்து தாக்கு மனோலயம் தானே தரும் எனை தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே. இதுல அழகா எல்லாம் போக்கு வரவு எப்படி சொல்றாரு பார்க்கலாம். போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கு மனோலயம் தானே தரும் எனை தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொணாது இந்த ஆனந்தமே. போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும்
வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் எனை தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே. அப்ப எழுகின்ற அந்த ஆனந்தத்தை எனக்கு விவரிக்க வார்த்தைகளே இல்லை அப்படின்னு அருணகிரியார் சொல்றார். போக்கும் வரவும் இரவும் பகலும் அப்படின்ட்டு. அருமுகவா, 6 முகங்களை உடைய முருகப்பெருமாளே, முருகக் கடவுளே, கந்தா கடம்பா கதிர்வேலா அழகா முதலியதுல எல்லாம் சொன்னார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனைன்ட்டு எத்தனை நாமங்கள் முருகனுக்கு சொல்லப்படுகின்றது. அருமுகவா, 6 முகங்களை உடைய முருகப்பெருமானே, போக்கும் வரவும். போக்கும் வரவும் என்னது சொல்றார்? போக்கும் வரவும் இங்க எல்லாம் போக்கு போறது, திருப்பி பிறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது, பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலையை கொடுக்கும். போக்கும் வரவும். பிறந்தாச்சு, இறக்க போறோம். நம்ம என்ன கர்ம வினைகள் இங்க என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன செஞ்சிருக்கோமோ ஏதோ ஒரு முன்னால செய்த அந்த கர்ம வினை பயனோடு அந்த சம்ஸ்காரம் சொல்லுவா, அந்த வாசனா பலன். அதனாலதான் நம்மளுக்கு இந்த தடவை மனித பிறவி, இந்த ராஜச குணம் மிகுந்திருந்தால் மனித பிறவி கிடைக்கும்னு சொன்னவர், நம்ம ஏதோ அந்த குணத்துல இருந்திருக்கோம், அதனால நம்மளுக்கு இந்த இதுல மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவி கிடைத்தது நாம நல்ல விதமா பயன்படுத்தி அவர் நாமாவை சொல்லி அடுத்த பிறவி பிறவா வரம் தாரும் பெம்மானே, எனக்கு பிறவியே வேண்டாம், இந்த சம்சாரம்ங்கிற சாகரத்துல பிறப்பும் இறப்பும் கொடுத்து 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 என்னை சுழல வைத்து சிக்க வைக்கின்றாயே. ஏன்னா இந்த சம்சாரம்ங்கிறது காடு சொல்றார், கடல் சொல்றார், மலை சொல்றார். எதுனாலும் நம்மள உள்ள புதைக்குழி, சேர்த்து புதைக்குழி உள்ள இழுத்துரும். எது வேணாலும் சொல்லலாம். இந்த சம்சாரத்துல சிக்கி சுழலாமல் இந்த போக்கும் வரவும், திருப்பி பிறக்கிறது இறக்கிறது, அப்போ போவதும் வருவதும் ஆகிய, அடுத்தது இரவும் பகலும், ராத்திரியோ பகலோ, அடுத்தது புறம்பும் உள்ளும், புறம்பு புறம்பிடம் வெளியிடம், அடுத்தது உள்ளிடம், அடுத்தது வாக்கும் வடிவும், வாக்கு சொல்லு, வடிவம் உருவம் இல்லையா, அடுத்தது முடிவு அந்தமும். எப்பேற்பட்டது இது முருகப்பெருமானுடைய இதை சொல்றார். நமக்கு அதுல மாட்டிக்க கூடாது. ஆனா முருகப்பெருமான் இதையெல்லாம் கடந்தவன், குணாதீதனாக இருக்கக்கூடியவன், எல்லாம் அப்பாலுக்கும் அப்பால் அணுவிற்குள் அணுவாக இருப்பவன், அணுவிற்கு அப்பாலுமாக இருக்கக்கூடியவன். இவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதான் போக்கும் வரவும் இரவு பகல் புறம்பு உள்ளு வாக்கும் வடிவும் முடிவும் எல்லாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத முடிவு, அந்தம் இறுதி இல்லாதது ஒன்று வந்து வந்து இதையெல்லாம் கடந்த, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத, போவதும் வருவதும் புறம் இரவும் பகலும் புறமும் உள்ளும் வெளியிடமும் உள்ளிடமும் சொல்லும் வடிவும் அந்தமும் முடிவும் இல்லாதது ஒன்று. அப்பேற்பட்டிய ஒரு பொருள் அடிக்கடி தாக்கும். அப்பேற்பட்ட ஒன்று அடியேன்ற மோதி எங்கிட்டக்க அது வந்துடுத்துனா, அது பொருந்திடுத்துனா அது என்ன செய்யும்? தானே மனோலயம் தானே தரும், தானே மனோலயம் தரும் அப்படிங்கிறார். அது அடியேனை எனக்கு என்ன பண்றது? இது எனக்கு மன அடக்கம், மனோலயம். லயம்னா மனம் ஒடுங்கிறது. மனம் எப்ப ஒடுங்கணும்? எந்த விதமான புலன்களோடு இதுவும் இல்லாமல் மனத்தையும் புலன்களையும் அடக்கணும். அப்பேற்பட்ட மன ஒடுக்கத்தை எனக்கு அது தருகின்றது. அது என்னது? ஒரு ஞானம். அஞ்ஞானம்ங்கிற மாயை இருள சுழன்று இருக்கிற எனக்கு இப்பேற்பட்ட போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒரு பொருள் என்னை மோதி என்னுடைய மனத்திற்கு ஒரு திடத்தை, ஒரு ஒடுக்கத்தை கொடுக்கின்றது. மனோலயம். மனோலயம்னா ஒரு அழகான ஒரு ராகத்தோட பெயரும் ஒரு மனோலயம். மனோலயம்னு ஒரு ராகமும் இருக்கு. அப்பேற்பட்ட அழகான ராகம் அந்த அருணகிரியாரோட இந்த மயில் விருத்தத்துக்கெல்லாம் பார்த்தா மனோலயம்னு ஒரு ராகம் போட்டுதான் அண்டர் உலகும் சுழல உயிரும் சுழல அப்படின்ட்டு ஒரு அந்த மனோலயம்ங்கிற ஒரு ராகத்துல அந்த பாடல்கள் அமைச்சிருப்பா. ஏன்னா
அது மனதிற்கு ஒரு ஒடுக்கத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ராகம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாடல்கள் பாடும்போது நமக்கே அந்த வார்த்தைகள் உச்சரிக்கும் போதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு இது வரும். எந்த விதமான இதுவும் தேவையில்லை, இந்த உலகத்தோட இருக்கின்ற அந்த பொருள்களோட இதே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப அழகா இருக்கும் அந்த இதுல. அப்போ இது அதுவாகவே எனக்கு மன அடக்கத்தை தருகின்றதே, என்னை தன்வசத்தே ஆக்கும் அப்படிங்கிறார். அது என்னை தன்னுள்ளே ஐக்கியமாக்கி கொள்ளும். இந்த நான்கிறது போய் அதுவாக நான் மாறி நான் அதற்குள் ஐக்கியமாகி விடுவேன் அப்படின்னு அருணகிரியார் சொல்றார். அடியேனை தன்னுள்ளே ஐக்கியமாக்கி கொள்ளும் அப்பேற்பட்ட மன அடக்கத்தை எனக்கு அது கொடுக்கின்றது. இந்த சொல்லவனாது இந்த ஆனந்தமே, இந்த ஆனந்தத்தை நான் எப்படி சொல்றது சொல்வா, அது அப்படி ஒரு சந்தோஷம். இது எப்படி இருந்தது, சாப்பிடுவா, அப்பா அந்த சாமான் அவ்வளவு நல்லா இருந்தது, அதெல்லாம் சொன்னா தெரியாது, அனுபவிச்சாதான் தெரியும்பா. அப்போ இந்த ஆனந்தம் நமக்கு அனுபவிக்கும் போது மட்டுமே கிடைக்கக்கூடியது. சாப்பிடும் போது ஒருத்தர் சாப்பிடும் போது நல்லா இருக்குன்னு சொல்லுவா, ஆனா அனுபவிச்சா அவளுக்கு தான் அது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அது என்னால சொல்லவே முடியாதுப்பா, அப்படி இருக்கு அப்படின்பா. அப்பேற்பட்ட சொல்லவனாத ஆனந்தத்தை எனக்கு அது கொடுக்கின்றது. இந்த பேரின்பம் இருக்கே, அதற்கு ஒரு எல்லையே இல்லை. அதை பற்றி நான் சொல்வது என்றால் எனக்கு முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி எடுத்து சொல்ல சொன்னால் எனக்கு அது முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ 6 முகங்களை உடைய முருகப்பெருமானே, போவதும் வருவதும் புறம்பும் இரவும் பகலும் வெளியிடமும் உள்ளிடமும் சொல்லும் உருவமும் அந்தமும் இல்லாததாகிய ஒரு பொருள் அடிக்கடி அடியேனை மோதி பொருந்தும் அதுவாகவே எனக்கு மன அடக்கத்தை கொடுக்கின்றது. அடியேனை தன்னுள்ளே ஐக்கியமாக்கி கொள்கின்றது. நான் அதுவாகவே மாறி விடுகின்றேன். நான் என்பது போய் அதுவாக நான் ஆகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த ஆனந்தம் அப்பா என்னால எடுத்து சொல்லவே இயம்ப முடியாதது அப்படின்ற வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத அப்பேற்பட்ட ஒரு பேரானந்த நிலைக்குள் நான் திளைக்கின்றேன் அப்படின்னு அருணகிரியார் எடுத்து சொல்றார். ஏன்னா இதுல வந்து மோதிங்கிறார். ஏன்னா நமக்கு எதனால வந்துன்னு 2 தடவை சொல்ற ஒரு பொருளை ஒரு தடவை சொல்லும் போது கூட 2 தடவை சொல்லும் போது அதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது அதை முதல் தடவை வந்துருச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல எல்லா இதோட சேர்ந்திருக்கோம். உலகத்துல எத்தனை விதமான போக பொருட்கள், அதுக்கு நடுவுல இந்த ஞானம்ங்கிறதே இல்லாம அஜ்ஞானம் என்கிற இந்த மாயையால மூடப்பட்டு இந்த உலக இயல் பொருட்களில் எல்லாம் பற்று கொண்ட நம்முடைய மனது ஒரு தடவை முருகா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஞானம் வந்துடுமா? கிடைக்காது. திரும்ப 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 என்ன பண்ணுவா, ஒரு இரும்பு இருக்கும், சம்மட்டி கொண்டு ஓங்கி 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 அதை அடிக்கும் போதுதான் அந்த இரும்பு இலக்கம் கொடுக்கும். எதுல வச்சு அடிப்பா, நெருப்புல வச்சு இது பண்ணிட்டு அந்த சம்மட்டியை வச்சு ஓங்கி ஓங்கி அடிக்கும் போது அந்த இரும்புக்கு இலக்கம் கொடுக்கும். அப்போ திருப்பி திருப்பி ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் அந்த செயல் நமக்கு கை வசப்படுகின்றது. அதனால தான் வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும் அப்படிங்கிறார். அதோட வசத்துக்கு ஆக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுலயே திளைக்கணும். அந்த திரும்ப 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 சிந்திக்கும் போதுதான் தியானம். ஒரு தடவை சொன்னால் வராது. சும்மா முருகா அப்படின்னு சொல்லிட்டா வந்துடுமா? நான் முருகான்னு சொன்னேன், எனக்கு நீ ஒண்ணுமே தரலைன்னா ஒண்ணும் வராது. எதை திருப்பி 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 நீங்க சொல்லி அதை அனுபவிக்கும் போதுதான், சிந்தனை பண்ணி தியானம் பண்ணும் போதுதான் நமக்கு ஒரு பொருள் கைப்படும். வானம் வசப்படும், பொருள் கைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி டயத்துல தான். அப்ப அதனால தான் வந்து தாக்கும் மனோலயம் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த மன ஒடுக்கம்ங்கிறது எப்ப வரணும்? நமக்கு ஒரு தடவை சொன்னோன்னே இந்த மனசுக்குள்ள எந்த வித சலனமும் இல்லாம இருக்காது. அப்படியே அலைப்பாய்ந்த சஞ்சலம் கொண்ட இந்த மனதிற்கு திருப்பி திருப்பி ஒரு இதை சொல்லும் போதுதான் நாம அதுவாகவே மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த மன ஒடுக்கம் பேரின்ப நிலை, அது அவனுடைய திருவருளாலே நமக்கு கிடைக்க வேண்டும். முருகன் திருவருள் இருந்தால் நமக்கு எதுதான் நடக்காது அப்படிங்கிறது. அதனால தான் அவன் அருளாலேயே பெற்ற ஆனந்தம் சொல்ல ஒண்ணாதது அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு கொடுத்தாரு இந்த பாடலுக்கு.
இதோட கருத்துரையா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, முருகக் கடவுளே, போக்கும் வரவும் உள்ளிட்ட எல்லா உலக விவகாரங்களும் அற்ற உன்னுடைய திருவருளானது என்னில் பொருந்தி எனக்கு உன்னுடைய அருள் கிடைத்து அது அந்த அருளானது என்னை உன்னுடைய தன்மையப்படுத்தி மன ஒடுக்கத்தை ஏற்படுத்தி அதனால எனக்கு பேரின்ப நிலையை தானே கொடுக்கின்றது அப்படின்னு அருணகிரியார் சொல்றதா நம்ம இந்த பாடலை அனுபவிக்கணும். நம்மளால இந்த 73 பாடல்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மலரும் முத்தாக அந்த மாலையில் இணைக்கப்பட்டு ஒவ்வொன்று தலைப்பும் கொடுத்து அழகாக இணைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. முருகன் திருவருளால் இன்னும் பாக்கி உள்ள பாடல்களையும் அனுபவிக்கிறதுக்கு அவனுடைய திருவருளை வேண்டிக் கொள்வோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.